Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.8ல 9th sum பார்க்குறோம். The curve y equal to x minus 2 the whole square plus 1 has a minimum point at P. A point Q on the curve is such that the slope of PQ is 2. Find the area bounded by the curve and the curve PQ. ஸோ ஏரியா கேட்டிருக்காங்க, கேர்டு பிக்யூ வேல்யூ கேட்டிருக்காங்க, அண்ட் என்ன கிவன் பேரபோலா கிவன். ஓகே ஸோ கிவன் என்ன ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஆக்சுவலாக நம்மளோட பேரபோலாஸில் எப்படி இருக்கும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. இது வந்து ரைட் சைடில் ஓப்பனாக இருக்கும். கரெக்டாக? இது தெரியாதவங்களுக்காக இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அந்த ஃபார்முலா வரும் அதானே. ஸோ ஏஒய் ஏ வந்து 1 இருந்துச்சுன்னா 4x அந்த மாதிரி. ஸோ 4ay இப்படின்னா என்ன இருக்கும், அப்பரில் ஓப்பனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஷினை பார்த்திங்கன்னா ஒய் தான் இருக்குது, ஆனால் ஒய் ஸ்கொயர் இல்லை. ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் டேம் வந்து ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா அதாவது பேரபோலா அப்பரில் இருக்கும். ஓகேவா, இது தெரியாதவங்களுக்காக. ஸோ நம்ம இதிலேருந்து எப்படி எடுத்துக்கலாம், x minus 2 the whole square which is equal to y, இந்த ப்ளஸ் 1 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா -1. ஸோ இந்த பேரபோலா வந்து அப்பரில் ஓப்பனாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதில் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல, அதாவது ஒரு பேரபோலா வரையதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம இந்த வேல்யூஸ்லேருந்து எடுத்துக்கலாம் தானே. அதாவது பேரபோலா அந்த லெசன் படித்தவங்களுக்கு தெரியும். இதுலேருந்து வெர்டெக்ஸ் எடுத்துக்கலாமா, வெர்டெக்ஸ் ஈக்குவல் டு, இது ஃபார்முலா எப்படி சொல்லலாம், x minus k the whole square equal to y minus k, y minus h, இங்கே h இங்கே k போட்டுக்கலாம் தானே. ஸோ h கம்மா கேயோட வேல்யூ இதுலேருந்து எடுத்துக்கலாமா, h வந்து 2, k வந்து 1 எடுத்துக்கலாமா. ஸோ வெர்டெக்ஸ் ஃபார்முலா என்ன, h கம்மா k which is equal to 2, 1. இந்த ஃபார்முலாஸில் எழுதணும்னு அவசியம் இல்லை, இது புரிகிறதுக்காக எழுதினாலும் தப்பில்லை. ஓகே ஸோ வெர்டெக்ஸ் வந்து 2, 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ therefore minimum point is P of 2, 1 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு equation of the line passing through 2, 1 and slope கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் இஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், பேரபோலா கண்டுபிடிச்சிக்கோம். அதாவது பேரபோலாவில் இந்த பாயிண்ட் இருந்தால் தான் நம்ம பேரபோலா ட்ரா பண்ண முடியும். அண்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லைனோட ஸ்லோப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்டில் தான் இது வந்து அந்த லைன் வந்து த்ரோ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா, இதுவும் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, y minus y1 equal to m into x minus x1. கரெக்டாக இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் எப்படி எடுத்துக்கணும், x1, y1, ஸ்லோப்புனா m. ஓகே, ஸ்லோப் வந்து m. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ y minus 1 equal to 2 into x minus x1 வேல்யூ என்ன 2. ஸோ y minus 1 equal to 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 2x minus 2 2s are 4. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம், y equal to 2x minus 4, இந்த minus 1 ஈக்குவலுக்கு அந்த சைடு இருந்ததுன்னா ப்ளஸ் 1. ஸோ y equal to 2x minus 3. இது equation 2ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு y வேல்யூ நம்ம equation 1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ this is which is the equation of the line PQ. இந்த லைன்ஸ்லாம் புரியறதுக்காக தான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன, நமக்கு y வந்து ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ அதோட ரைட் சைடை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ 1 equal to 2 implies என்ன கிடைக்குது,
x minus to the whole square plus 1 equal to 2x minus 3. அதாவது இதுவும் yயோட வேல்யூ equation 1, இதுவும் yயோட வேல்யூ. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இதில் ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் டயக்ராம் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன, a minus b the whole square ஃபார்முலா a minus b the whole square equal to a square plus b square minus 2ab இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ x square plus b squareனா என்ன, 2 square. ஸோ 4 minus 2 into a into b. ஸோ 4x plus 1 இந்த 1 equal to 2x minus 3. நெக்ஸ்ட்டு எல்லாம் ஒரே சைடில் எடுத்துக்கிறோம். ஸோ x square minus 4x, 2x இந்த சைடு வந்தால் minus 2x, 4 plus 1 5. ஸோ plus 5 minus 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது plus 3 equal to 0. என்ன கிடைக்குது நமக்கு, x square minus 4 minus 2. ஸோ இந்த ரெண்டை சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 6x 5 plus 3 plus 8 equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் -6 வரணும். என்ன வேல்யூஸ் வரலாம், ஸோ -4 போடலாமா. ஸோ 4 போட்டாச்சு. 4ம் 4ம் ஆட் பண்ணும்போது 8 கரெக்டாக. ஆனால் ஆட் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ இது வராது, ஓகேவா. நெக்ஸ்ட் அப்போ என்ன போடலாம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளையே எப்போவும் யோசிக்கணும், ஓகேவா. ஸோ 4 வச்சு யோசித்தா 16 ஆயிரும் வராங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 8 வரணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 4, 2க்கு மல்டிப்ளை ஆகுமா. ஓகே, ஆட் பண்ணும்போது 6 கிடைக்குது கரெக்டாக. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் 6. ஆனால் நமக்கு இங்கே என்ன வேணும், -6 வேணும். இப்போ எதில் மைனஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய நம்பரில் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே மைனஸ் ஆகிரும், 2 ஆகும். இந்த சின்ன நம்பரில் மட்டும் போட்டாலும் அதே தான் கிடைக்கும் கரெக்டாக. 4, -2 போட்டாலும் ரெண்டும் மைனஸ் ஆகிரும். அப்போ யோசிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுலேயும் மைனஸ் போட்டு பார்க்கணும். இங்கேயும் மைனஸ், இங்கேயும். அப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் மைனஸும் +8 கிடைக்கும், ஆட் பண்ணால் -6. ஸோ இதுதான் கரெக்டு. அப்போ என்ன பண்ணுறோம், சென்டரில் இருக்க வேல்யூவை தூக்கிட்டு இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணுவோம். ஸோ x ஸ்கொயர் ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கிட்டா -2x -4x + 8. இந்த +8 ஈக்குவல் டு 0. அதாவது -6x இருக்க இடத்துல இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணியிருக்கோம். இது ஃபேக்டரைஸ் தெரியாதவங்களுக்காக, தெரிஞ்சவங்க ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்டெப்பையும் சேர்த்து எடுக்கணும், நெக்ஸ்ட்டு இந்த 2 ஸ்டெப்பையும் சேர்த்து எடுக்கணும், கரெக்டாக. ஓகே, லாஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஸோ என்ன எடுக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது, x -2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு -4 வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கிடைக்குது, 4 வெளியே எடுத்தோன்னா எக்ஸு ஒரு இங்கே ப்ளஸ் இருக்கும். ஸோ ப்ளஸில் இருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்தால் இங்கேயும் -2 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ காமனாக நமக்கு வந்துட்டு, ஸோ கரெக்டு. ஸோ x -2 இன்ட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய x -4 ஈக்குவல் டு 0. So x -2 equal to 0 and x -4 equal to 0. So x equal to 2 and x equal to 4 நீ ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இனி எக்ஸை வச்சு y வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ when x equal to 2, ஸோ y equal to என்ன, நமக்கு y equal to என்ன ஃபார்முலா ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள், ரெண்டு ஃபார்முலாலையும் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ y equal to எக்ஸுக்கு 2 போடுங்க. ஸோ 2 into 2 -3 which is equal to 4 - 3 equal to 1. y equal to நமக்கு என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் when x equal to 4, எக்ஸுக்கு 4 கொடுத்தீங்க அப்படின்னா y equal to என்னன்னு பார்க்குறோம். ஸோ y equal to 2x -3. ஸோ 2 into எக்ஸுக்கு 4 கொடுக்குறேன். ஸோ 8 - 3 equal to 5. ஸோ y equal to 5 நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு பாயிண்ட் இப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம், எக்ஸு y எடுப்போம் கரெக்டாக. ஸோ 2, 1 அண்ட் 4, 5 ரெண்டு
பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டயக்ராம் மேக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேரபோலாவில் வெர்டெக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 2,1. ஓகே, ஸோ 2ல் எக்ஸ் ஆக்சிஸ் 2ல் ஒய் ஆக்சிஸ் 1. ஸோ இதை வெர்டெக்ஸாக வச்சு நம்ம ஒரு சும்மா ரஃபாக ஒரு பேரபோலா வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த பேரபோலா என்ன ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ அப்பரில் தானே இருக்கும் எக்ஸு ஸ்கொயர் அந்த மாதிரி. ஓகே தானே. ஸோ இதை ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ இது வந்து மேலே அப்பரில் ஓப்பனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லைனுக்கு நம்ம இப்போ 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,1 4,5. ஸோ இதை கொண்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ 2,1 2,1னா இதே தான். ஸோ 2,1. நெக்ஸ்ட்டு 4,5 இங்கே 4 எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் 5. ஸோ இதை வந்து இந்த இடத்துல வருதா, இங்கே இது வருது கரெக்டாக. ஸோ வந்து இந்த பாயிண்டில் கட் ஆகுது. இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, சூப்பர். ஸோ என்ன கிடைக்குது நமக்கு? இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் y ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. ஓகே, ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் தான். இந்த எக்வேஷனில் தானே பாயிண்ட் போட்டு எடுத்தோம். ஸோ அதெல்லாம் தேவையில்லாதது. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏரியா. ஓகே, ஸோ அவங்க கேட்ட பாயிண்ட் இது P அண்ட் இது Q. ஓகே, ஸோ லிமிட் என்ன நமக்கு ஆக்சுவலாக பார்த்துருக்கோம். லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க கொடுத்துருக்க பேரபோலாவில் அந்த லைன் எங்கே கட் ஆகுதோ அந்த ரெண்டும் டச் பண்ணுற அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுற அந்த பாயிண்ட். ஓகே, ஸோ நமக்கு லிமிட் என்ன 2,4. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு அப்பர் லோயர் எடுப்போம். மிந்தியெல்லாம் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே கீழேன்னு எடுத்தோமா? இங்கே வந்து ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அப்பர்னு எடுக்கும்போது மேலே என்ன இருக்குது? இந்த லைன் இருக்குது. கீழே என்ன இருக்குது? பேரபோலா. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறோம். ஓகேவா? லிமிட்னா 2,4. ஓகே, ஸோ லிமிட்ஸ் ஆர் x equal to 2 and x equal to 4. Okay, so formula போட்டுக்கலாம். area of the region is equal to integral a to b yu minus yl into dx. Okay, so it is equal to limit என்ன 2 to 4. so first y ஓட value 2x minus 4 போடுறோம். 2x minus 3 2x minus 3 போடுறோம். minus x minus to the whole square plus 1 into dx. first லைட்டாக simplify பண்ணிவிட்டு integrate பண்ணலாம். so integral 2 to 4 2x minus 3 மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, ரெண்டுக்கும் போகும். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 2 to 4 2x பாருங்கள் மைனஸ் 3 அண்ட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. நெக்ஸ்ட் இதை இந்த டைமை சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வச்சு இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் டு த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் சிம்பிள் போடக்கூடாது. ஸோ 2 எக்ஸோட இன்டகிரேஷன் என்ன? எக்ஸ் பவர் இங்கே 1 இருக்குமா? ஸோ ஃபார்முலா என்ன? இன்டகரல் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என் எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ பவரில் n இருந்தால் 1 ஆட் பண்ணி டிவைடட் பையும் அந்த தான் வரும். ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணுறோம் 2 பை 2 மைனஸ் 4 இன்ட்டு வெறும் 4 இருக்குது. ஸோ அதோட இன்டகிரேஷன் 4x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இது கான்ஸ்டன்ட், இதுக்கு கூட இருக்கிறதெல்லாம். ஸோ சேர்த்து போட்டுடலாம். எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் பவர் இங்கே 2 இருக்கா? ஸோ +1 என்ன வரும்? 3/3. ஓகே,
லிமிட் 2 to 4. ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறோம். இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ பேலன்ஸ்க்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் என்ன? 4. 4 ஸ்கொயர் மைனஸ் 4 into 4 மைனஸ் 4 minus 2 the whole cube by 3 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 4 into 2 மைனஸ் இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 minus 2 whole cube by 3. ஓகேவா? ஸோ இங்கே 2 கேன்சல் ஆகிடும். 2 minus 2 இங்கே சிம்பிளிஃபை தான். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 16 minus 4 4s are 16 minus 4 minus 2 2 cube 2 cube by 3. நெக்ஸ்ட் இந்த மைனஸும் உள்ளே கொண்டு போனோம், சிம்பிளிஃபையும் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4 மைனஸும் ப்ளஸ் 4 into 2 8 மைனஸும் ப்ளஸ் பட் இந்த வேல்யூ என்ன நமக்கு கிடச்சிட்டு 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 16 minus 16 கேன்சல். ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு minus 8 divided by, அதாவது 2 cube வேல்யூ 2 into 2 into 2 8 divided by 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 8 என்ன கிடைக்குது? ப்ளஸ் 4ன்னு கிடைக்குது. இது எல்சிஎம் எடுக்கிறோம்.